ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பீ பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் க்ளீனிங் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம அடிக்கடி கடையில் நிறைய விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம வீட்டிலையே எப்படி ரொம்ப ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்கும்போது எப்படியெல்லாம் காசை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு கொஞ்சம் சூப்பரான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. நம்ம நிறைய பேர் வீட்டில் சின்ன பசங்க, வயசானவங்கெல்லாம் இருப்பாங்க. குழந்தைங்க மோஸ்ட்டாக தரையில் தான் விளையாடிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வீட்டு தரையை நம்ம அடிக்கடி தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம அடிக்கடி கை தொடுற இடத்தையும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே அவசியம். வேப்ப இலை, கற்பூரம் எல்லாம் இயற்கையான கிருமி நாசினி. அதை யூஸ் பண்ணி நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ரீசெண்டாக நான் ஒரு ஹெர்பல் கிளீனர் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இது பேர் நிமைல் ஹெர்பல் கிளீனர். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் கிடைச்சா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா வேப்ப இலை, கற்பூரம் எல்லாம் சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம வீடு துடைக்கும் போது தண்ணியில் மிக்ஸ் பண்ணி துடைச்சோம் அப்படின்னா அழுக்கு சீக்கிரமாக போயிடுது. அந்த கற்பூர வாசனை நிறைய நேரம் வீட்டுக்குள்ளே இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இதே கிளீனரை தான் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறேன். ஒரு காலியான ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு 5 பங்கு தண்ணிக்கு 1 பங்கு இந்த கிளீனரை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை தான் நான் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுறேன். நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த டோர் ஹேண்டிலை தொட்டுட்டு தான் வீட்டுக்குள்ளே வருவோம். அதனால் டோர் ஹேண்டிலை நான் அடிக்கடி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டு டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுத்துடுறேன். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதால லிஃப்ட்டும் அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இந்த லிஃப்ட் பட்டன்லேயும் நான் இப்படி ஸ்ப்ரே பண்ணி அடிக்கடி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கையை நல்லா சோப்பு போட்டு நிறைய நேரம் தேய்ச்சி கழுவிக்கணும். நான் இந்த கிளீனரை பற்றின ரிவ்யூ நெட்லலாம் படித்து பார்த்துட்டு இருந்தேன், எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிமைலோட FB பேஜில் நம்ம சின்ன வயசில் விளையாண்ட நிறைய கேம் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. நான் என் பசங்களுக்கு அந்த கேம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். நாங்கள் சின்ன வயசில் இதுதான் விளையாடுவோன்னு. உங்கள் வீட்லேயும் குட்டி பசங்க இருக்காங்க, எப்போவுமே டிவி, மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் கேம்ஸ் சொல்லி கொடுங்க, அவங்களும் ஜாலியாக விளையாடுவாங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் பன்னீர் வாங்கும்போது ஒரு 200 கிராம் கியூப் 70 ரூபாயிலேருந்து 90 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்குது. அது ரொம்பவே விலை ஜாஸ்தி. அது மட்டும் இல்லை, அதில் உப்பு, ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்றுமே இருக்காது. சில சமயம் நம்ம கிரேவியில் போடும்போது நம்மளுக்கு ரப்பர் மாதிரி ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. நம்ம வீட்டிலையே மசாலா பன்னீர் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு காசும் மிச்சமாகும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு பால் காய வச்சுருக்கேன். இது காயிட்டும், அதுக்குள்ளே நம்ம உள்ளே சேர்க்க வேண்டிய மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிருந்தா போதும். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் பிழிஞ்சு விட்டுறலாம். 1/2 லெமன்லேருந்து 1 லெமன் வரைக்கும் தேவைப்படலாம் பால் திரிய ஆரம்பிக்கிறதுக்கு. லெமன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கலந்து விடாதீங்க, லைட்டாக கலந்துருங்க. இப்போ பால் திரிய ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த பன்னீரை வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு மேலே இந்த மாதிரி வடிகட்டி வைக்கிறேன். ஒரு மெல்லிசான ஈரத்துணியை அது மேலே போடுறேன். இப்போ அந்த பால் கலவையை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஸோ அந்த பிரிஞ்சு வந்த தண்ணியெல்லாம் கீழே கலெக்ட் ஆயிரும், பன்னீரெல்லாம் மேலே கலெக்ட் ஆயிரும். இப்போ அந்த பன்னீரை இப்படி கட்டி வச்சு மேலே கொஞ்சம் வெயிட் வைக்கணும். அதுக்கு ஒரு தட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 2-3 மணி நேரம் விட்டுருங்க. 2-3 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த மீதி இருக்கிற தண்ணியும் வெளியில் வந்திருக்கும். பன்னீர் நல்லா ரெடி ஆகிருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சாஃப்டான மசாலா பன்னீர் ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிருக்கும். இது கிரேவிலெல்லாம் போட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும்.
நம்ம வந்து கடையிலேருந்து ஃப்ரோசன் பீஸ் பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணுவோம். பச்சை பட்டாணியை உரித்து இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க கடையிலலாம். வேலை கம்மியாச்சேன்னு நம்ம பார்த்த உடனே வாங்குவோம். ஆனால் இதிலெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃபுட் கலரெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்பவே கெட்டது. ஃப்ரோசன் பீஸ் வந்து நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு வச்சுக்க முடியும். சீசன் டைமில் விலை கம்மியாக இருக்கும்போது நிறைய பச்சை பட்டாணி வாங்கிட்டு நம்மளே உரிச்சிக்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ அளவுக்கு உரித்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரோசன் பீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து பட்டாணியோட பச்சை கலரை அப்படியே வச்சுக்கும், கலர் மாற விடாது. அதுக்காக தான் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம உரித்து வச்சுருக்க பட்டாணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2 நிமிஷம் வச்சா போதும். கரெக்டாக டைம் பார்த்து 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து சுடு தண்ணியிலிருந்து எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதை உடனே கூல் பண்ணணும். நம்ம அதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்துருக்கேன். 1 கப் அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்க பட்டாணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். உடனே அது வந்து கூல் ஆயிரும். ஐஸ் கட்டி கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை மறுபடியும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டோம் அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கூட இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெட்டு போகாது. நம்ம எப்பெல்லாம் வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். சீசன் டைமில் இந்த மாதிரி நிறைய பச்சை பட்டாணி வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புலாவ், பிரியாணி, வெஜிடபிள் உப்புமாலாம் பண்ணும்போது டக்குன்னு ஒரு கையை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கும்போது 3லிருந்து 4 மடங்கு விலை ஜாஸ்தியாக இருக்கும். நம்மளுக்கு ரொம்பவே காசு வேஸ்ட் ஆகும். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வீட்லேயே பண்ணிக்கலாம். பச்சை பயிறு, கொள்ளு, கொண்டைக்கடலை, தட்டைப்பயிறு இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நம்ம ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறணும். காலையில் தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. மேலே வந்து ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ தண்ணி தெளித்து விட்டுக்கணும். இதை வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கிற இடத்துல, டைரக்ட் சன்லைட் படாத இடத்துல உங்கள் கிச்சனில் வச்சுருங்க. இது முளைச்சி வர்றதுக்கு 24 மணி நேரத்துலேருந்து 36 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஆனால் அதுக்காக நம்ம எஃபர்ட் ஒன்றும் போட தேவையில்லை. ஞாபகம் வரும்போது கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டால் போதும், அவ்வளோதான். உங்களுக்கு சூப்பராக முளைக்கட்டின பயிர் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நம்ம சாலடு, குருமா எதில் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த டிப்பில் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பொருள் வாங்கும்போது எப்படி காசு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். சூப்பர் மார்க்கெட்டில் பொருளெல்லாம் இப்படி ரேக்கில் அடுக்கி வச்சுருப்பாங்க. எப்பயுமே நம்ம கண் பார்வையில் படுற மாதிரி மேலே இருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக பிராண்டடான பொருளாக இருக்கும். இப்போ நான் அவல் வாங்கணும். என் கண் பார்வையில் படுற மாதிரி மேல் ரேக்கில் இருக்கிற அவல் பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமஸான பிராண்டட் அவல். ரேட்டு பார்த்தோம்னா 400 கிராம் 60 ரூபா போட்டிருக்குது. அதே இடத்துல கீழ் ரேக்கில் பார்த்தோம்னா அவ்வளோவா ஃபேமஸ் ஆகாத ஒரு பிராண்ட் அவல் இருக்குது. அவல் பார்த்தா க்ளீனாக நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ரேட்டு பார்த்தோம்னா 500 கிராம் வந்து நம்மளுக்கு 30 ரூபாய்க்கு கிடைக்குது. ஜஸ்ட் பிராண்ட் நேம்காக நம்ம டபுள் அமௌண்ட்டு கொடுத்து ஒரு பொருள் வாங்க தேவையில்லை. பொருள் சுத்தமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பிராண்ட் இல்லாத பொருள் வாங்கினோம்னா நிறைய காசு மிச்சமாகும். அதே மாதிரி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவங்களோட ஓன் பிராண்டு பொருள் வந்து வச்சுருப்பாங்க. அந்த பிராண்டு நம்ம பார்த்தோம்னா அந்த கடையில் இருக்கிற மித்த எல்லா பிராண்டை விட விலை கம்மியாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிராண்டு அவைலபிளாக இருந்தது அப்படின்னா அந்த கடையோட ஓன் பிராண்டு பொருள் வாங்குங்க. உங்களுக்கு பணம் ரொம்பவே மிச்சமாகும். சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறிகள்லாம் இப்படி ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காய் வரும். முன்னாடி நாளோட காயை வந்து மேலே நம்ம கைப்படுற இடத்துலையே வச்சுருப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்த காயை வந்து அடியிலையோ இல்லை பின்னாடியோ நம்ம கை எட்டாத இடத்துல வச்சுருப்பாங்க. நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் காய் வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் அடியில் இருக்கிற காய் இல்லை பின்னாடி இருக்கிற காய் தேர்ந்தெடுத்து வாங்குங்க. அப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். முன்னாடி இருக்கிறது எப்பயுமே பழைய ஸ்டாக்காக இருக்கும். சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வெளியில் வரும்போது கம்ப்யூட்டர் பில்லு தானே, இதை எதுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பில்லை செக் பண்ணுறதே இல்லை. ஆனால் கம்ப்யூட்டர் பில்லுலேயும் நான் நிறைய முறை மிஸ்டேக்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். பொருளோட விலையை மட்டும்தான் கம்ப்யூட்டர் ஃபில் பண்ணும். அந்த பொருள் நம்ம எவ்வளோ அளவு வாங்கியிருக்கோங்கிறத அங்கே பில்லிங் கவுண்டரில் இருக்கிற ஆள் தான் ஃபில் பண்ணுவார். சில சமயம் ஒரு பேக்கெட் வாங்கியிருப்பேன், 2 பேக்கெட்னு பில்லில் இருக்கும். 100 கிராம் வாங்கியிருப்பேன், 500 கிராம்னு பில்லில் இருக்கும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் நிறைய தடவை கண்டுபிடிச்சி போய் ரிப்போர்ட் பண்ணி நான் காசை திருப்பி வாங்கியிருக்கேன்.
ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒவ்வொரு முறை சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வெளியில் வரும்போது பில்லு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், நிறைய காசு மீதி ஆகும். அடுத்து ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம சூப்பர் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஏதாவது வீட்டிலே சாப்பிட்டுட்டு போயிடணும். பசி நேரத்தில் நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனோம்னா அங்கே இருக்கிற பிஸ்கட் பேக்கெட்டு, சிப்ஸ் பேக்கெட்டெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம தேவையில்லாமல் நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. ஸோ கண்டிப்பாக வீட்டிலையே ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.